வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி மற்றும் சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் தாய்லாந்து தவ மையம் இணைந்து நடத்தும் கூட்டு தவத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். அற்புதமான தவம் நடத்திய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், என்னை அறிமுகம் செய்து வைத்த லதா அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. சரி, இன்றைக்கே நாம சிக்கல்களை வெற்றி கொள்வது எப்படி என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, ஒவ்வொரு சிக்கலையும் வெற்றி கொள்வதற்கு நம்ம சிந்தனை திறனை தான் வளர்த்து கொள்ளணும். ஐவகை அறிவு இருக்குது. அதுல இயற்கை அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, தேர்ந்த அறிவு, உள்ளுணர்வு அறிவு, மெய்யறிவு என்று சொல்லுவாங்க. இங்க ஒவ்வொரு சிக்கலையும் வெற்றி கொள்வதற்கு அந்த தேர்ந்த அறிவை பயன்படுத்தி ரொம்ப சுலபமா வெற்றி கொள்ளலான்னு அருள் தந்தை சொல்லியிருக்காங்க. அந்த தேர்ந்த அறிவு அப்படிங்கிறது எப்படி உண்டாகும்னா, தன்னோட அனுபவத்தாலும் பிறர் சொல் மூலம் நூல் மூலம் வளர்த்து கொள்ளும் அறிவு தாங்க அந்த தேர்ந்த அறிவு. இது அவங்கவுங்களுக்கு அப்பப்ப அமைகிற சூழ்நிலையேற்ப வேறுபாடுகளையும் சிறப்பினையும் வெற்றுக்கொள்ளும். மகர்ஷி அவர்கள் தனக்கு முன்னோடியாக திகழ்ந்த சித்தர் பெருமக்களான தாய்மானவர், திருமூலர், வள்ளுவர், வள்ளலார் இவர்களது அடியொற்றி அவர்களது வழிதனை பின்பற்றி அவர்கள் இயற்றிய புத்தகங்களை படித்தோம். தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை எல்லாம் வைத்து நமக்கு பல ரகசியங்களை எளிமையான தமிழ்ல மனவளக்கலை மூலம் கொடுத்திருக்காங்க. இன்றைய விஞ்ஞான காலகட்டத்திற்கு தகுந்தபடி சில மாற்றங்களை இந்த கால மக்களுக்கு ஏற்றபடி எளிமையாக வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. உடலுக்கு உரம் தரும் உடற்பயிற்சி, உயிர் வளம் தரும் காயக்கல்ப பயிற்சி, மனோசக்தியை பெருக்கும் அகத்தவ பயிற்சி மற்றும் தத்துவ விளக்கங்கள் எல்லாற்றையுமே ரொம்ப சிறப்பா எளிமையாக வழங்கியிருக்காங்க. தேர்ந்த அறிவை எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ளலான்னு அடுத்து நம்ம சிந்திப்போம். மனவளக்கலை பயிற்சிய நாள்தோறும் செய்யறதன் மூலம் வளர்த்து கொள்ளலாம். அருள் தந்தையின் புத்தகங்களை படித்தும் வளர்த்து கொள்ளலாம். சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்டும் அவற்றை முறையாக பயிற்சியில கடைபிடித்தும் வாழ்நாள் முழுவதும் நாம ஒரு அற்புதமான அனுபவத்தை சிறப்பாக பெற்று சிக்கலற்று வாழவும் பழகி கொள்ளலாம். சிக்கல் என்று சொன்னா அந்த சிக்கல் வராமலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, எப்படி வராது இருக்கும்? நமது கையையும் மனசையும் வைத்துக்கொண்டு சும்மா இருந்தா தானே சிக்கல் வராது. பல சிக்கல்களை நாம தாங்க ஏற்படுத்துறோம். அப்படி எந்த சிக்கலும் வராம நல்ல இருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. போதிய வசதி இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல உடல் நலம் இருக்கு, நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க, நல்ல வீடு இருக்குது. இவ்வளவு இருந்தும் ஒரு ஆளை அமைதியாக இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒண்ணுல கைய மாட்டிக்கொண்டு அதன் பிறகு பழுவா இருக்குதே, அப்பா அம்மா அப்படின்னு சொல்றோம். இதுதான் மனுஷனோட இயல்புங்க. எந்த மனுஷனாலும் சும்மா இருக்க முடியாது. இப்படித்தான் ஒரு மனிதர் சும்மா இல்லாம பொழுது போக முடியாம ஜோதிடம் பார்த்தாராம். அந்த காலத்துல கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி மரணம்னு ஜோதிடர் சொல்லிட்டாராம். இவர் பட்ட கவலையால இன்னலை நீக்கும் முன்பாகவே போய் விடுவார் போலிருந்தது. அந்த அன்பர் அருள் தந்தை கிட்ட வந்தார். அப்போது அருள் தந்தை அவர்கள், எனக்கும் ஜோதிடம் சாஸ்திரம் எல்லாம் தெரியும், நீங்க இன்னும் 15 வருஷம் வாழ்வீங்க, இந்த 15 வருடத்தை என்னோட தவ பயனால நான் தருவதாக வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்புனாங்களாம். கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி நல்லபடியாக போய்விட்டது. மரண பயமாக இருந்த கொஞ்ச நஞ்ச கவலையும் அவர் கூடயே போயிடுச்சான். இது அந்த அன்பர் வரவழைத்து கொண்ட சிக்கல் அல்லவா? போதுமான துணிவு இல்லாதவங்க ஏன் ஜோதிடம் பாக்குறாங்க?
அந்த ஜோதிடர் பணம் வாங்குவதற்காக இப்படி ஒரு குண்டை போடுகிறான் என்று கண்டுகொள்ளும் அளவிற்கு அறிவு இல்லாதவர் ஏன் ஜோதிடம் பார்க்க வேண்டும்? சிக்கலில் நுட்பம் தெரிஞ்சு அதற்கு செய்ய வேண்டியதை செய்து விட்டா பிறகு யார் கவலைப்படுவார்கள்? அந்த கவலைதான் கவலைப்படும். சிக்கலே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு பெரும் சிக்கல். என்றைக்கு இந்த உடம்புல உயிர் சிக்கி கொண்டதோ அந்த சிக்கல் தானாக அவிழும் வரை சிக்கல்கள் வந்து கொண்டு போய் கொண்டுதான் இருக்கும். இந்த தெளிவோடு சிக்கல்களை எல்லாம் அவற்றின் வழியே வரவும் போகவும் விட்டுவிட்டு தனக்கு மட்டும் ஒரு மேம்பாலம் கட்டி கொண்டு எந்த விதமான குறுக்கீடுகள் இன்றி முழுமை பேர் என்ற உன்னதமான லட்சியத்தை நோக்கி அந்த மேம்பாலத்தின் வழியே தன் பயணத்தை தொடர்பவன் தான் உண்மையான மேலோன். தீர்க்க முடியாத சிக்கலை நானே தீர்ப்பேன் என்று தொடங்கினா அது தன்முனைப்புன்னு சொல்றாங்க சுவாமிஜி. நான் என்னும் அகங்காரம் ஆகும். இங்க இயற்கைக்கும் எண்ணத்திற்கும் முரண்பாடு வரும். அதனால பெரும் சிக்கல்கள் வந்து சூழ்ந்து கொண்டு அமுக்கும். ஒரு சிக்கல் வந்ததென்றால், ஒரு துன்பம் வந்ததென்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்குது. போதுமான அறிவும் அவகாசமும் இருந்தாதான் அந்த காரணத்தை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கலாம். அதை விட்டுட்டு யாரையும் நொந்து பயன் இல்லைங்க. நமக்கு தெரியவில்லை என்பதற்காக இந்த செயல் விளைவு தத்துவம் இல்லை அப்படின்னு ஆயிடுமா? உலகத்துல ஒவ்வொருவருக்கும் அபரிமிதமான மனோசக்தியும் செய்யக்கூடிய சக்தியும் இருக்கிற வரையில, நாம கூடி வாழ்ந்து செயல் செஞ்சு வரும் வரையில வினக்குகளும் சிக்கல்களும் வரத்தாங்க செய்யும். ஒவ்வொரு சிக்கலையும் வெற்றி கொள்வது இந்த தெளிந்த தேர்ந்த அறிவு தான். அத்தகைய அறிவு எல்லார்கிட்டையும் இருக்குது. அதை தூண்டிவிடணும். அதையே வலு உள்ள ஆயுதமாக கொண்டு சிக்கல்களை கவலைகளை அதன் நுட்பம் தெரிந்து ஒழிச்சு வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நாம பெற முடியும். தீர்க்க முடியாத துன்பம் என்று ஏதொன்றும் கிடையாது. தீர்க்கும் வழிய தீர்க்கமா அறியாதவங்க தான் உண்டு. திறக்க முடியாத பூட்டே கிடையாது. சரியான சாவிய கண்டுபிடிக்காதவங்க தான் உண்டு. வாழ்க்கையினும் வண்டி தான் எண்ணம் செயல் அப்படிங்கிற 2 சக்கரங்களால ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த வண்டியில இன்பம் துன்பம் அப்படின்னு 2 விதமான சரக்குகள் இருக்கு. அந்த வண்டியில இருக்கிற அந்த சரக்குகள் மீது விளைவறிந்த விழிப்பு என்ற மொழியில நுணுக்கமாக சரக்குகள் மீது விலாசம் எழுத பெற்றுள்ளது. சிந்தனை என்ற கண்ணாடி அணியாதவங்களும் அதில் விலாசம் எழுத பெற்ற அந்த மொழி தெரியாதவங்களும் தனக்கு கைக்கு கிடைத்த சரக்க இறக்கி தூய்க்கிறாங்க. அதன் பயனை அனுபவிக்கிறாங்க. அதனால சிந்தனை என்பது ரொம்ப அவசியம். விளைவறிந்த விழிப்பு நிலை அதுவும் மிகவும் அவசியம். இவை இருந்தா நமக்கு சிக்கலோட நுட்பம் தெரிஞ்சு நாம மாட்டிக்கொள்ளாத ஒரு தகைமை உணர்வை வளர்த்து கொள்ளலாம். சரி, வந்த துன்பம் ஏற்று சகிக்கணும். அவற்றை போக்க வழியும் காணணும். முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும், துன்பங்கள் தோல்வியிரும் அப்படின்னு மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்துல ஒரு அற்புதமான கவிதைய அருள் தந்தை வழங்கியிருக்காங்க. இந்த கவிய அடிக்கடி நாம வாசிச்சு பார்க்கும்போது நம்மளோட ஆழ்மனதுல பதிஞ்சு அந்த துன்பத்தை சகிச்சு ஏற்று அவற்றை போக்கி இன்பம் காத்து வாழக்கூடிய அந்த தகைமை உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். சிக்கல்கள் இல்லாம வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுவே ஒரு சிக்கல் தான். சிக்கல்கள் இல்லாம வாழ முடியாது. சிக்கல்கள் வரும், வந்து போய்கொண்டேதான் இருக்கும். இதுவரையில வந்த சிக்கல்கள் எல்லாம் என்ன ஆயின அப்படின்னு சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிக்கல் இருந்து அதை பத்தி இரவும் பகலும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தோம். இப்போது நினைச்சா எப்படி இருக்குது? அட, சாதாரண விஷயத்துக்கு போய் நான் 2 மாதமா இரவும் பகலும் கஷ்டப்பட்டேன் ஐயா. நான் சரியா கூட சாப்பிடல, எவ்வளவு தொந்தரவு பட்டேன் அப்படின்னு இப்போது நம்ம நினைப்போம். அது சரிதானா? சரியில்லை, ஒரு கற்பனை. இதெல்லாம் இப்படி சிக்கல் வரவே கூடாது என்றோ வந்தது அப்படியே தீர்ந்து விட வேண்டும் என்றோ நாம தவறா எண்ணுறோம். கவலைக்கு தப்பு கணக்கு தான் காரணம்னு சொல்றாங்க சுவாமிஜி. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்க்க ஒப்புமோ இயற்கை விதி.
ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போது அழிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராதார். அதனால அந்த சிக்கல்களோட நுட்பத்தை தெரிஞ்சு நாம அதுல சிக்கிக்கொள்ளாம எப்படி மீண்டு வருவது என்பதை பற்றி தான் சிந்தனை செய்யணும். இயற்கையில ஒரு திட்டம் இருக்குதுங்க. நமது செயலாற்றலில் ஒரு விளைவும் இருக்குது, விளைவுகள் வரும். அத போல நம்ம போல ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு மனிதனும் அவங்கவங்களோட முயற்சியில் செயல் செஞ்சு வரக்கூடிய சமுதாயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொள்றதுல சிக்கல்கள் இருக்கும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணி அவ்வப்போது வரக்கூடிய சிக்கல்களை போக்கிக் கொள்வதுடன் நாம் மேற்கொண்டு சிக்கல்களை விருத்தி செய்யாம இருந்தா அதுவே போதும். சிக்கல்கள் தானாகவே போய்விடும். இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கும் முடியும். அதற்கு மேலாக ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம். அப்படியே ஒரு சிக்கல் இருந்தாலும் நாம் முன்பின்னாக இதை சிந்திக்காம சிக்கல்கள் வந்து விட்டன, அந்த சிக்கல்களை எப்படி போக்குவது, அதற்கு சிக்கல்களை வகுத்து கொண்டு ஒவ்வொன்றாக தீர்மானம் செய்து முடிவுக்கு வந்து விட்டோமே ஆனால் அதன் பிறகு அந்த மாதிரி சிக்கல்கள் வராது. வந்தாலும் சிக்கலாகவே தெரியாது. ஒரு ரொம்ப குழப்பத்தோட இருந்த ஒரு அன்னையோட கதைய, உண்மை கதையை பார்க்கணும். இனி பார்க்கலாம். மிகவும் குழப்பத்துடன் தெளிவில்லாமல் இருந்த ஒரு அன்னைக்கு அருட்தந்தை அவர்கள் எப்படி தெளிவுபடுத்தினாங்கன்னு பார்ப்போம். ஒரு சமயம் மகிழ்ச்சி அவர்கள் ஒரு அன்பர் இல்லத்துல தங்கி இருந்தாங்களாம். அவர் ஒரு மருத்துவர், அரசாங்கத்துல உயர் பதவி வகித்து வந்தார், நேர்மையானவர். அதனாலேயே அவருக்கு சோதனைகள் அதிகம். ஊர் ஊராக டிரான்ஸ்பர் என்ற பெயர்ல 6 மாசங்களுக்கு ஒரு முறை பந்தாடப்படுவாராம். இந்த சோதனையை கண்டு அந்த மருத்துவரை பெற்ற அன்னை மனம் ரொம்ப வருந்தினாங்களாம். அதோட காரண காரியம் அறிய முடியாம தவிச்சாங்களாம் அந்த அன்னை. ஒரு சமயம் அந்த அன்னை இருக்கிற ஊருக்கு சுவாமிஜி வந்திருந்தாங்களாம். அப்போ அருள்தந்தை கிட்ட ஆற்றாமை காரணமாக மகனோட துன்பத்திற்கு ஆசான் கிட்ட காரணம் கேட்டாங்களாம். ஐயா, என் மகன் ஊருக்கெல்லாம் நல்லது தானே செஞ்சு வர்றான், அவனுக்கு ஏன் இந்த சோதனைகள்? அவன் படும் துன்பங்களை என்னால சகித்து கொள்ள முடியவில்லை, அதற்கு தாங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த தாய்க்கு அமைதியாக பதில் கொடுத்தாங்க அருள்தந்தை. அம்மா, உங்க மகன் இங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாரு? மருத்துவ பணியில் மக்களுக்கு தொண்டாற்றுகிறான். சரி, இப்பொழுது வேறு ஊருக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க, அங்கேயும் என்ன செய்வாரு? அங்கேயும் மக்களுக்கு மருத்துவ பணி தான் செய்வான். சரி, இப்போ இறைவன் இங்கு உள்ள மக்களுக்கு தொண்டாற்றியது போதும், இப்பொழுது அந்த ஊர் மக்களுக்கு உங்க மகனோட சேவை தேவையா இருக்குது. அதனால அங்கு அந்த மக்களுக்கு சிறிது காலம் தொண்டு செய்ய சொல்றான். அவ்வளவுதானே, அதுவும் நல்லது தானே, அதற்கு நாம கவலை கொள்ள என்ன இருக்குது அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். மகானோட இந்த விளக்கத்தை கேட்ட உடனே அந்த தாயின் மனசுல ஒரு தெளிவு ஏற்பட்டது. சிந்திக்க சிந்திக்க தானே தெளிவு பிறக்குது. ஆமா, என் பிள்ளையோட பணி எல்லா மக்களுக்கும் தேவை என்கிறான் இறைவன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அந்த தாயோட கண்கள்ல கண்ணீர் மல்க அந்த தாயின் கரங்கள் ஆசானின் கரங்களை பற்றி கொள்கிறது. பல காலம் அவர் மனதை அரித்து வந்த அந்த வினாவுக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருச்சு. பல பெரியவங்க கிட்ட விளக்கம் பெற்றும் தீர்க்க முடியாத அந்த தாயின் மனக்குறை ஒரு நிமிடத்துல தீர்ந்து விட்டதாம். ஐயா, நீங்க சொன்ன பதில் எனக்கு நிறைவை அளிக்கிறது, ரொம்ப சரி, இறைவன் சித்தப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகன் பக்கம் திரும்பி, அப்பா, நீ அடிக்கடி குருவை மாத்திக்கிட்டே இருப்ப, இந்த மகான நீ வாழ்நாள் முழுவதும் கெட்டியா பிடிச்சுக்கோ, இவர் தான் இனி உனக்கு ஒரே குரு அப்படின்னு சொன்னாங்களா அந்த தாய். அந்த மகனும் தன் தாய் சொல்ல தட்டாத குருவை கெட்டியாக பிடித்து கொண்டார். அவர்தான் மதிப்பிற்குரிய மருத்துவ பேராசிரியரும் மனவளக்கலை பேராசிரியருமான மதுரையில் சேர்ந்த டாக்டர் KV அனந்த நாராயணன் ஐயா அவர்கள். அவர் மகர்ஷியோட மாணவராக தன் வாழ்க்கை துணையோடு அன்றைக்கு அருட்தொண்டாற்றி வந்தார்கள். மனவளக்கலை உடற்பயிற்சி புத்தகத்துல அந்த முன்னுரைக்கு கீழே KV அனந்த நாராயணன் அப்படின்னு ஒரு
கையொப்பம் இருக்கும். அதை நீங்க அன்பர்கள் கூர்ந்து கவனித்து பாருங்க. சில சமயங்கள்ல அந்த மருத்துவருக்கு சேவையில் வரும் இடைஞ்சல்களும் சிக்கல்களும் பொறுக்க முடியாமை உணர்வுகளையும் கண்டு மன சஞ்சலம் கொள்வாராம் அந்த மருத்துவர். ஆசான அணுகி அதற்கான காரணத்தை விளக்க வேண்டும் மகரிஷியே அப்படின்னு கேட்டாராம். மகரிஷி அவர்களும் ஒரு உதாரணம் மூலம் விளக்குனாங்களாம். என்னன்னா, மக்கள் எல்லாம் தாகத்துல தவிக்கிறாங்க, அதற்காக நான் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறேன், அதில் பானை நீர், நீர்மோர் என அனைவருக்கும் கொடுத்து தாகம் தணிக்க ஏற்பாடு செய்யறேன். அந்த பணியை செய்யறதுக்கு சிலரை நியமிக்கிறேன். நீங்கள் தாகம் கருதியோ நீரின் சுவை கருதியோ சில முறை வருகிறீர்கள். உங்களை கவனித்த வேலையாள் என்ன திரும்ப திரும்ப வர்றான், உனக்கு தண்ணீர் இல்லை இப்போ அப்படின்னு சொல்றான். அவன் வேலையே என்னதுங்க, தண்ணீர் கொடுக்கறது தானே. அதற்காகத்தான் அவனை நியமிச்சிருக்கிறோம். இதுல தர்மகர்த்தாவோட குற்றம் என்ன? யார் பொறாமையின் காரணமாக பிறருக்கு துன்பம் விளைவிக்கிறார்களோ அந்த துன்பப் பதிவை அவரவர் கருமையமே உள்வாங்கி வைத்து காலத்தால் செயலுக்கேற்ற விளைவை அளித்து விடுகிறது. அதற்கு நீங்கள் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்று அருள் தந்தை அந்த மருத்துவருக்கு இப்படி ஒரு உதாரணம் மூலம் விளக்கம் கொடுத்தாங்களாம். ஆசானோட இந்த விளக்கத்தால அவரு மனக்குழப்பம் நீங்கி தெளிவடைகிறார். மன சஞ்சலத்தை விட்டு மகிழ்ச்சி அடைந்தாராம் அந்த மருத்துவர். இப்படி சிக்கல்களை அவற்றை இனம் கண்டுபிடிச்சு தெளிவுபடுத்தி கொள்றதுக்கு மனவளக்கலை பயிற்சிகள் மிகவும் உதவியாக இருக்கும். குருவோட தத்துவங்களை நாள்தோறும் கற்று தெளிந்து தேர்ந்த அறிவை நாம பெற்று வாழணும். கவலையை போக்கணும். அதற்கு கவலையை போக்க சிந்தனையுடன் கடமையில நிற்கணும்னு சொல்றாங்க. சின்ன சிக்கலை கூட கவலைங்கிற பூத கண்ணாடியில பார்த்து கொசுவை கூட யானையாக்கி கொள்வாங்க சிலர். இப்படி நாம கவலையை உருவாக்கி கொள்ளலாமா? ஒரு பெரிய கவலை தானாக தீர்ந்தாலோ அல்லது நாம தீர்த்தாலோ அது இருந்தவரை நாம் பொருட்படுத்தாத சிறிய சிக்கலை எடுத்துக்கொண்டு நாம கவலைப்படுவதும் உண்டு. கவலையே ஒரு பழக்கமாகவும் ஒரு தேவையாகவும் ஒரு சுவையாகவும் ஆகிவிட்ட ஒரு பரிதாபமான நிலைதான் இதற்கு காரணம்னு சொல்றாங்க சுவாமிஜி. தீர்க்க முடியாத துன்பம் ஏதொன்றும் கிடையாதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த தீர்க்கும் வழிய தீர்க்கமாக அறிவதற்கு நாம முறையாக பயிற்சி செய்யணும். இந்த கருத்தை நம்ம மீண்டும் சிந்திப்போம். எடுத்துக்காட்டா, காலையில ஒருத்தருக்கு ஒரு சிக்கலை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறாரு. இருக்கும்போது அன்னைக்கு மாலையிலே அவருக்கு பலவிதமான அந்த மன இறுக்கம், டென்ஷன் உண்டாகுது. போய் படுத்துக்கொள்றாரு, தூங்கி விடுறார். மீண்டும் மறுநாள் காலையில எழுந்தவுடன் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. முதல் நாள் மாலை இருந்த அளவுக்கு மன இறுக்கமோ கவலையோ இல்லை. மறுபடியும் வரும், நேரம் போக போக வரும். ஆனா இப்போது இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு பகுதி மன இயக்கம் நின்று சக்தியானது, அதாவது ஜீவகாந்த சக்தி சேமிக்கப்பட்டது. அந்த சேமிக்கப்பட்ட சக்தி தான், அந்த சக்தியினாலதான் அந்த அன்பருக்கு ஓரளவு அமைதியும் உடல் நலமும் இவையெல்லாம் கிடைக்குது. அதை போலதான் யோகத்தின் மூலம், மனவளக்கலை மூலம், குண்டலினி யோகம் வாயிலாக தான் சிறுக சிறுக நமது ஆற்றலை சேமிப்பு தன்மையை அதிகரிக்கிறோம். ஏன்னா உடல், உயிர், மனம் இந்த மூன்றின் இயக்கம் ஒன்றை ஒன்றையே தள்ளியே இருக்குது. ஒன்றை ஒன்று ஒட்டி நெருங்கிதான் இயங்குது. மனம் விரைவாக இயங்கி கொண்டே இருந்தா என்ன ஆகும்? உயிர் சக்தியில தன்மாற்றம் அதிகமாகுது. அதனால உயிர் சக்திக்கு அதிர்வலை அதிகமாகுது. அதே நேரத்துல உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் தூண்ட பெற்று செல்கள் எல்லாம் இயக்கத்துல வேகம் பெறுது. இப்படி ஒன்னால் ஒண்ணு உடம்புல துன்பம் ஏற்பட்டா என்ன ஆகும்? உயிர் சக்தியோட அதிர்வலை அதிகமாகி மனசு துன்பப்படும். அதே போல மனம் அமைதி பெற்றதே ஆனால் உயிர் சக்தியும் அமைதி பெறும், உடல் சக்தியும் அமைதி பெறும். இப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதனால உயிரும் உடம்பும் சரியாக அமைய வேண்டும். ஆனா மனதை நம்ம சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும்.
மனதை பற்றி உண்மைகள் எல்லாம் உணர்ந்து கொள்ளணும். நல்ல பயிற்சியின் மூலமாக மனசை எப்போதும் அமைதி காக்க தெரிந்து கொள்ளணும். அந்த பேற்றை பெறுவதற்கு குண்டலினி யோக பயிற்சி மிக மிக உதவியாக இருக்கும். இந்த யோக பயிற்சியை பெறுவதற்கு முன்காலத்தில் மிக மிக காலதாமதம் ஏற்பட்டுச்சு. ஆனா இப்பொழுது எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க அருள் தந்தை. இப்போது நம்ம குண்டலினி யோகம் கற்றுக்கொள்பவங்களுக்கு ஒரே நிமிடத்துல பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்ற 5 ஆராதாரங்களையும் கடந்து இந்த ஜீவஸ்தானத்திற்கு வந்து விடுறோம். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி இந்த 5 சாதனங்களையும் கடந்து ஆக்கினைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுறோம். சரியாக வெற்றி பெறுவதற்கு 5 முதல் 7 நாட்கள் ஆகும். அந்த 7 நாட்களுக்கு உடலுறவு இல்லாமல் இருந்தால் போதும். அதன் பிறகு அதன் ஆற்றல் மீறி விடுகின்றது. முதல்ல உயிரை உணர்ந்தாதாங்க உயிருக்கு மூலமான பிரம்மத்தை உணர முடியும். உயிர் உணர்வு பெறாம பிரம்மத்தை உணர்வதுதான் வேதாந்தம். உயிர் உணர்வு பெற்று அதற்கு பின் பிரம்மத்தை அறிவது சித்தாந்தம். சரி, இந்த உடம்பு, உயிர், மனசு 3 ஒரே நேர்கோட்டுல இயங்கணும். மனோவேகம் 1000 மடங்கு உயர்ந்தது என்றால் உயிர் வேகம் சிலருக்கு 100 மடங்கு தான் உயரும். உடல் வேகம் 10 மடங்கு என்று இருந்தா என்ன ஆகும்? நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல செய்யறது சாத்தியம் இல்லாம போகும். இப்போ நினைச்ச காரியத்தை டக்குன்னு செய்து முடிக்கிறதுக்கு இப்போ நம்ம எடுத்துக்காட்டா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். உடனே கைகளால் எடுத்து உணவை மென்று நம்ம விழுங்குறோம். இது சில நேரத்துல நிமிடங்கள்ல சாத்தியமாயிடுது. உடல், உயிர், மனம் 3மே ஒத்துழைப்பு கொடுக்குது. இப்போ மனம் நினைப்பத உடனே உடலும் உயிரும் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி விடுகிறது. ஆனா இங்கிருந்து இப்போ நம்ம அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறோம்னு வைங்க. அப்ப எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டி இருக்குது. நினைச்சோட அந்த செயல் சாத்தியமாகுதா? இல்ல, குறைஞ்சது 3 மாசமாவது ஆகலாம். விசா எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும், இன்னும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும். இப்படி பல வேலைகளை நடத்துறதுக்கு சில காலம் பிடிக்கும். இப்போ மன நினைப்பதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உடலுக்கும் உயிருக்கும் ஒரு சேர அமைய வேண்டும். அப்படி அமையும் போது சிக்கல் பெரிதா வராது. நாம போடுகின்ற கணக்கு சரியாக இருக்க வேண்டும். நாம் கணக்கு தவறிவிட்டால் சின்ன சிக்கல் கூட பெரிய சிக்கலாக மாறிடும். அதனால எதிர்பார்ப்பு இல்லாம திட்டமிட்டு செயல் செஞ்சு வாழணும். சிக்கலை வெற்றி கொள்வதற்கு 3 முக்கியமான சிந்தனை திறனை வளர்த்து கொள்ளணும். முதல்ல திட்டமிட்டு செயல்புரியணும். 2வதாக விளைவறிஞ்ச விழிப்பு நிலையோட இருக்கணும். 3வது தற்சோதனை பயிற்சி. இவற்றில் விளைவை கணித்து அதற்கு ஏற்ற அளவுல முறையிலும் மனம், மொழி, செயல்களை பயன்படுத்தி செய்வதுதான் திட்டமிட்டு செயல்புரிதல். தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றால உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். தன்னையும் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பயனையும் மறக்காம இருக்கிறது. இது விழிப்பு நிலையிலேயே செயல் செய்யக்கூடிய திறனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விழிப்பு நிலையிலே செயலாற்றும் திறன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு செயல் முடிவிலும் விளைவை கணிக்கணும். நான் செய்த முறை என்ன, அதில் விளைந்த தவறுகள் அல்லது நன்மைகள் என்ன, இவற்றையெல்லாம் சிந்தித்து உணரணும். ஒவ்வொரு நாளும் இரவுல படுக்க போகும்போது அன்று செய்த செயல்கள் அனைத்தையும் நாம நினைவில் கொண்டு வந்து தன் செயல்களை சோதிக்கணும். செயல்ல தவறுகள் ஏதாவது இருந்தா இனி அந்த தவறு ஏற்படாத ஒரு உறுதி கொள்ளணும். நலமாக இருந்தா அந்த முறையை அழுத்தமாக மனதுல பதிவு செய்து கொள்ளணும். இவையெல்லாம் இணைஞ்ச முறைதான் அந்த தற்சோதனை என்ற ஆய்வுன்னு சொல்றாங்க சுவாமிஜி. சிந்தனை திறனை நாம வளர்த்து கொண்டு சிக்கலை வெற்றி கொள்ள வேண்டும். நாமே சிக்கல்களை தோற்றுவித்துக் கொள்ளாவிட்டாலும் கூட நம்மோடு வாழும் எல்லோரும் அறிவின் முழுமை பெறாததுனால சிக்கல்களை உருவாக்கி விடக்கூடும். அதனால அந்த சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாத அந்த மனநிலை நாம பெற்றுக்கொள்ளணும். இது கூர்ந்த அறிவு திறனை வளர்த்து கொள்ளும் போதும் கிடைக்கும். நம்மோடு வாழும் எல்லாரும் அறிவின் முழுமை பெறாததால அவங்களோட இணைஞ்சு நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்குது. இந்த காரணத்தால பிறருடைய அறியாமையினாலும் நமக்கு சிக்கல் வரும். அத்தகைய அறிவில் முழுமையை எய்துவதற்கு விருப்பமும் முயற்சியும் கொண்டாலும்
முழுமை பேறு கிடைக்க ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டாகும். ஆகையால அதுவரையில நாம பல சிக்கல்களை தோற்றுவித்துக் கொள்ள கூடும். ஆகையால் எல்லோரும் அறிவில் முழுமையை எய்தும் காலம் வரை யாருக்கும், உணர்ந்தவர்க்கும் உணராதவர்களுக்கும் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த நியதியை நம்ம புரிந்து கொண்டு விட்டால் ஒரு பெரும் சிக்கல் தீர்ந்தது. சிக்கல் மிகுந்ததே வாழ்க்கை என்று புரிந்து கொண்டால், சிக்கலுக்குள் நடைபெறுவதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டால், சிக்கலற்று வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்றாக, ஒன்று போய் ஒன்றாக வாழ்க்கையில சிக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு சிக்கலில் இருந்து இன்னொரு சிக்கலில் கொள்வதால் தான் வாழ்க்கைக்கு பிழைப்பு அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்றாங்க சுவாமிஜி. வாழ்க்கை என்பது சிக்கல்கள் நிறைஞ்ச மன போராட்டமா. உயிரும் உடம்பும் இணைந்ததே ஒரு இணைந்து இருப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கு. அதுல இருந்து உருவாகும் சிக்கல்கள் மற்ற எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். உடலை விட்டு உயிர் பிரிந்தா அதோட அந்த மனுஷனோட வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து விடுகின்றன. அப்படி என்றாலும் சமுதாய கூட்டமைப்புல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாய கூட்டமைப்புல வாழ்கின்ற ஒவ்வொரு மனுஷனுடைய சிக்கல்களிலும் வேறு பலரும் பின்னப்பட்டு இருக்கிறாங்க. அதனால ஒருவன் வாழ்க்கை முடிஞ்சு அவன் சிக்கல் முடிந்து விட்டாலும் அவனோடு பின்னப்பட்டு இருந்தவங்க கிட்ட சில புதிய சிக்கல்கள் உருவாகிவிடும். சிக்கல் இல்லாத வாழ்வு ஒரு மனிதனுக்கு அமையாது. அப்படி அமைந்தாலும் ஏதேனும் ஒரு சிக்கலை உருவாகி கொண்டிருக்கும் வரையில எந்த மனிதனும் சும்மா இருக்க மாட்டான். தன்னிலை அறிந்த ஆன்மீக பெரியோர்களே இதற்கு விதிவிலக்குன்னு சொல்றாங்க. சிக்கல் மிகுந்ததுதான் வாழ்க்கை என்பதனாலேயே நம் போக்கில மேலும் மேலும் சிக்கல்களை உண்டு பண்ணியவாறு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நாம சிக்கல்களை உண்டு பண்ணி கொள்வதை தவிர்த்தால் வாழ்க்கையில் எதிர்கொண்டாக வேண்டிய சிக்கல்கள் எண்ணிக்கை பெரும்பாலும் குறையும். நம்மாலும் பிறராலும் உண்டாகிவிட்ட சிக்கல்களை என்ன செய்வது? சிக்கல்களை அவற்றின் நுட்பம் தெரிந்து அவிழ்க்க பழகி கொள்ள வேண்டும். சிக்கலை மேலும் சிக்கலாக்கி விடாத ஒரு தெளிவு வேண்டும். இதையெல்லாம் நாம மனம்தான் செஞ்சு ஆகணும். தகுந்த மனோபயிற்சியின் மூலம் மனதோட தரத்தையும் திறத்தையும், அதாவது மனதின் வளத்தை உயர்த்தி கொள்ளணும். அதுக்கு மனவளக்கலை பயிற்சி தான் இப்படிப்பட்ட உயர்ந்த திறனை பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். தன்னிலை அறியணும், இறைநிலையை உணரணும். அந்த தெளிவோடு ஒழுக்கம் கடமை ஈக என்ற அறநெறி காத்து வாழும் ஒரு தேர்ந்த மனவள கலைஞனுக்கு, குண்டலினி யோகிக்கு எந்த விதத்தும் கவலை வர வாய்ப்பில்லை, சிக்கல் வர வாய்ப்பில்லை. சுவாமிஜி வாழ்க்கையில பல சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க. அதுல அவங்க வாழ்க்கை வழக்கம் புத்தகத்திலேயே நிறைய சம்பவங்களை சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. சிக்கல்கள் வரும்போது மனம் சஞ்சலப்படுவேன், முதல்ல சோர்வடைவேன், பின்னாடி சிந்திப்பேன், தெளிவு பெறுவேன், மகிழ்ச்சி அடைவேன்னு, வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை விளக்கம் புத்தகத்துல பல விஷயங்களை சுவாமிஜி பகிர்ந்து கொடுத்துக்கிறாங்க நமக்கு. ஒரு முறை ஒரு வியாபாரி சுவாமிஜி அவர்களை சந்திக்க வந்திருக்காங்க. எப்போதும் அருள் தந்தை அவர்கள் அவரு எழுதிய கவிதைகளை அந்த வியாபாரிக்கு கொடுத்து படிக்க சொல்லுவாங்களாம். அவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக படித்துட்டு அவரோட கருத்தை சொல்லிட்டு போவது வழக்கம். அதே போல அன்றைக்கு ஒரு நாள் அந்த வியாபாரி வந்திருக்காங்க. இவரும் வழக்கம் போலவே கவிகளை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த அன்பர் வாங்கி படித்து விட்டு ஒரு பதிலும் சொல்லாம வேகமா போயிட்டாராம் ஊருக்கு. மறுநாள் அருள் தந்தையோட தம்பி வந்து அந்த அன்பர் போயிட்டாரு, எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்பவும் எதுவும் கருத்து சொல்லுவாரு, எதுவும் சொல்லாம போயிட்டாரேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்களுக்குள் அவர்கிட்ட இருந்து கடிதம் வந்ததாம். சுவாமிஜிக்கு அதுல எழுதியிருந்தாராம், ரொம்ப சிக்கலோட நான் வந்த காரணத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு 12 கவிகள் அடங்கிய ஒரு தொகுப்பை கொடுத்தீங்க. நான் என்ன தேடி வந்தனோ அதற்கு விடை அந்த கவியில இருந்ததுன்னு சொன்னாராம். அப்புறம் மேலும் அவரோட சிக்கலை பற்றி அதுல விரிவாக எழுந்தாராம். அவருக்கு குழந்தை பேர் இல்லாததுனால 2வது திருமணம் செய்து வைக்கும்படி அவங்க வீட்டுல ரொம்ப வற்புறுத்தி இருக்காங்க. அவரு ரொம்ப குழப்பமான மனநிலையில இருந்திருக்காரு. அப்போ அருள் தந்தை கிட்ட ஆலோசனை கேட்கலாம்னா அவர் கிளம்பி வந்திருக்கிறாரு. அப்போ அருள் தந்தை அவர்கள் 2 தாரம் வேண்டாம் என்ற தலைப்புல ஒரு 12 கவிகளை அப்பதான் எழுதி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது அவருக்கு மிகப்பெரிய பேர் உதவியாக இருந்தது.
நல்ல வேளை என்னை காப்பாத்தினீங்க அப்படின்னு அந்த கவியில அவர் குறிப்பிட்டிருந்ததாக நாம் எல்லாம் வாழ்க்கை விளக்கத்துல படிச்சிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர், அவர் அடிக்கடி என்ன செய்வாருன்னா, வாழ்க்கையில எப்ப சிக்கல் வந்தாலும் சரி, அடிக்கடி மௌனம்ங்கிற அந்த பேட்சை வீட்டுல மாட்டிட்டு ஒரு மணி நேரம் தவம் செய்துட்டு வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தை தூக்கி கையில வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாராம். ஏன்னா அவரோட சிக்கலுக்கு அந்த புத்தகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதன்படி அதே சிந்தனையில அவர் படிக்கும்போது குருவோட ஆத்மார்த்தமாக உரையாடுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுமா. அப்ப எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அங்க ஏதோ ஒரு மூலையில அவருக்கு விடை இருப்பதாக அவர் உணர்ந்து ஒரு முறை ஆழியார்ல தன்னோட அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். நானும் இது சரிதானா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தேன். அவர் சொல்றது முற்றிலும் உண்மைதான். நானும் பல முறை அந்த புத்தகத்துல பல விஷயங்கள் எனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அது வாழ்க்கை விளக்கம் புத்தகத்துல நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அன்பர்களும் நிறைய அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த சிந்தனை உரையை கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயிர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றி.